தானே விடுவிச்சுண்டு சம்சார சமுத்திரத்தை தாண்டிண்டு ராமனை சரணாகதி பண்ண வந்திருக்கான். இதைத்தான் ராமர் சொல்கிறார். ஆமாம், அவர் ராமர் போதகம் அன்று கன்றி இடங்கர் மாபொருத போரின் ஆதியம் பரமே என் யானுன் அபயம் என்று அழைப்ப அந்நாள் வேதமும் முடிவு காணா மெய்ப்பொருள் வெளிவந்தே இதி மாதுயர் துடைத்த வார்த்தை மறப்பரோ மறுப்பிலாதார். யாரா மறுப்பாளா? ராவணன் சீதையை கடத்தின்னு போகிற போது ஜடாயு குறுக்க போய் உயிரை விட்டாரே. அதனால் சரணாகதின்னு வந்தாச்சுன்னா நம்ம காப்பாற்றணும். சுக்ரீவன் கூடாதுன்னா அவனை கூப்பிட்டு விபீஷணனை கூட்டின்னு வாங்கினார். விபீஷணனை கூட்டின்னு வந்தார். வானரம்லாம் பார்க்கறது. விபீஷணன் சேவித்தான். சேவித்தவுடனே லட்சுமணனை பார்த்தார். சமுத்திர ஜலம் கொண்டு வா, இவனுக்கு அபிஷேகம் பண்ணுன்னர். உனக்கு இப்போவே லங்கையை கொடுத்துட்டேன்னர். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எந்தன் பேர் உள்ளளவும் இந்தா இந்தா விபீஷணா லங்காபுரி ராஜ்யம். பார்த்தீங்களா, நாளைக்கு தான் ஓட்டையை எண்ண போகிறான். ராமர் இன்றைக்கே கொடுத்துட்டார். இந்த லங்கையை கொடுத்தேன். அன்றைக்கே எக்ஸிட் போல் கொண்டு வந்தது ராமர் தான். உனக்கு லங்கையை கொடுத்துட்டேன் அப்படின்னார். இப்போ எல்லா வானரமும் ஆமாம், நம்ம நினச்சபடியே ராமர் செஞ்சுட்டார், இந்த விபீஷணம் பதவிக்காகத்தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சது. விபீஷண ஆழ்வார் இப்போ சேவிச்சர். ஏ ராமா, இந்த அழியற செல்வத்துக்காக நான் உன்னை தேடிண்டு வரலை. என்னை எல்லாரும் திருடன் தம்பி திருடன் தம்பிங்கிறான். ஏன்னா ஒத்துரும் இல்லாத போது தானே தூக்கின்னு போனான். களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர. இனிமேல் எல்லாரும் என்னை ஓன் தம்பிங்கணும். அங்கே பரதாழ்வானுக்கு என்ன கொடுத்தையோ அதை எனக்கு கொடு. இளையவர் கவித்த மௌலி, உன் திருவடியை கொடுத்தையே அந்த திருவடியை கொடுங்கிறார். என்ன நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். பகவான்கிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கப்படாது. எல்லாரும் தப்பு பண்ணுறேன். அர்ச்சனை தான் பண்ணணும். சங்கல்பம் பண்ணிட்டு பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளை கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், இதெல்லாம் சொல்லப்படுது. அவன் உனக்கு எல்லாமே தரத்துக்கு ரெடியாக இருக்கான். நீ ஒன்றை போய் கேட்குறது. அப்புறம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொன்னால் நீங்கள் கேட்டு வாங்கினாலே வச்சுக்கோங்க, அது ரெண்டாம் பட்சம். கேட்கவே கூடாது. இப்போ நம்ம சாப்பிட உட்காடுறோன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே கூடாது. ஆதுகறி சமைச்சதெல்லாம் போட போகிறேன். பிச்சாமரு போட்டதை சாப்பிட புரியுறதோ? நீ கேட்காம வாயை முடின்னு சாப்பிட்டா அவன் எல்லாம் போடுவான். போடுறதும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்பான். நீ கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் தோரன் போடேன்னா அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்ன பாத்திரமா அப்படிம்பா. இதுதான் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது சார். பகவான்கிட்ட கேட்கக்கூடாது. கேட்டால் கொடுக்க மாட்டானா அப்படின்னு ஒரு சர்ச்சை. கேட்டால் கொடுப்பான், கேட்காட்டாலும் கொடுப்பான். இப்போ நம்ம கேட்காம வந்துட்டு வாங்கிறது எதுக்கு சமானம்? கேட்டு வாங்கிறது எதுக்கு சமானம்? தெரிஞ்சுக்கோங்க. அவன் அருளினால் பெறுவது முலைப்பாலுக்கு சமானம், நாமாக பெறுவது விலைப்பாலுக்கன்றோ சமானம். நீங்கள் அவனாக கொடுக்கறது தாய்ப்பாலுக்கு சமானம். தாயார் பாருங்க, 8 மணிக்கு குழந்தைக்கு பசிக்கும்னு 7:45 அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும். 7:45 எடுத்து வச்சு தண்ணியத்தை வாயில் வைப்பான். அந்த காலத்தெல்லாம் கேட்பான், எடுத்து விட்டேளான்னு கேட்பான். பால் கொடுத்தியான்னு கேட்க மாட்டான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இடைஞ்சல் பண்ணுறேன். நான் நேற்றுக்கே சொன்னேனே 5:45 கொண்டு வந்து வைக்கணும்னு.
போய் உட்காருங்க. இடைஞ்சல் பண்ணுறேள், எனக்கு விஷயம் போயிடும். பால் நினைந்து ஊட்டும். இனிமேல் யாராவது வந்தால் அங்கேயே வச்சுக்க சொல்லுங்க. இங்கே பாருங்க, போய் என்ன பாரும். இனிமேல் யாராவது வந்தால் அங்கேயே வச்சுக்க சொல்லும், அப்புறம் வைக்கலாம். ஆமாம், என்ன பாருங்க, நான் வேதாந்த வியாக்கியானம் சொல்கிறேன், சம்பிரதாய வியாக்கியானம் இது. அவன் அருளினால் பெறுவது முளைப்பாலுக்கு சமானம். தாயார் 8 மணிக்கு பசிக்கும்னா 7:45 கொடுக்குறான். புரியுறதா? நீ என்னதான் வாசலில் கொண்டு வந்து பசுமாட்டை கட்டி பாலை கரைனாலும் அவன் தண்ணியை கலந்துருவான். அது அவன் தொழில் தர்மம். இந்த அக்ரஹாரத்துலலாம் எப்படி இருந்ததுன்னு அப்புறம் வைக்கலாம் வச்சுக்கோ. பற்றியா நீங்கள் இப்போ தானே சொல்லின்னு இருக்கேன். வச்சுரு இடைஞ்சல் பண்ணுறேன். எனக்கு கோபம் வந்துடும். 13 நாளாக கோபப்படாமல் கதை சொல்லின்னு இருக்கேன். உங்கள் ஊரில் தான் இடைஞ்சல் பண்ணப்படாது. இனிமேல் அங்கேயே வச்சுக்கோங்க, எதுவும் எடுத்துன்னு வரப்படாதீங்க. எல்லாம் இந்த பக்கமே வரக்கூடாது. 7:30 நான் கூப்பிட்றப்போ தான் வரணும். செல்ஃபோன் சைலண்டில் போடுங்கோ, இடைஞ்சல் பண்ணாதேங்கோ. நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தோம். கோவிலை சுற்றி 18 தெரு, எல்லாம் பிராமணம். இன்றைக்கும் அப்படித்தான். அப்போல்லாம் நாங்கள் படிக்கிறப்போ பசுமாடு வாசலில் வந்து கட்டி கறந்து வாங்குவோம். 4:30 வரும். இந்த மணி சத்தத்தை வச்சு இந்த ஐயங்காரத்துக்கு வந்தால் 4:30, அவாத்துக்கு வந்தால் 4:45, எங்காத்துக்கு 5 மணிக்கு வரும். அப்போல்லாம் படிக்க எனக்கு தெரியுமா, 1.5 படி வாங்குவா எங்கள் அம்மா. ஆமாம், அதுவும் எப்படி ஒரு சொம்பு வச்சுருப்பா, கொடுத்துருப்பா. அது நுரைய தள்ளி இழம்பா. நுரை வருமே கறந்த ஒன்று. இப்போல்லாம் நுரையெல்லாம் இப்போ நுரை குடித்த உடனே வந்தால் தான். எங்கள் அம்மா பக்கத்துலேயே நிற்பா. அவள்லாம் கேச்சவன் நாராயணன் தான் பேர் வைப்பாள். நான் 96 விஜய் டிவியில் மாதம் 15 நாள் ராமாயணம் சொன்னேன். அதில் எனக்கு உலக புகழ். ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளை சேவிச்சுட்டு எங்காவது பால்காரம்மாவை பார்க்கணும்னு போனேன். தேடின்னு போனேன். அவள் தினமும் டிவியில் பார்க்குறா என்ன. நான் அப்படி நுழைஞ்ச உடனே சத்தம் போட்டுன்னு வரவேற்கிற தெருவே கேட்கறது. சாமி, தினம் டிவியில் பார்க்குறேன், நல்ல ராமாயணம் படிக்கிற சொல்லிட்டு என்னமா சொன்னால், நான் ஊற்றின பால் வீண் போகலை அப்படிங்கிறான். அதனால தான் எனக்கு ஞானமா. எங்கள் அம்மா அந்த பால்மானியை போட்டால் பாருங்க, அந்த பாத்திரத்தில் ஜலம் காமிச்சது. எங்கள் அம்மா கேட்டால், கேட்டவா நான் இங்கேயே நிற்கிறேனே, எப்படா தண்ணியை கலந்தேன்னு. அதுக்கு அவன் சொன்னான், என் மாடு 3 காம்பு பால் கறக்கும், 1 காம்பு தண்ணியே கறக்கும். மாட்டையே ரெடி பண்ணி விட்டான். நம்ம கேட்கப்படாது. விபீஷனை என்ன கேட்டா, கேட்க தெரிஞ்சா எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும். உன் திருவடியை கொடுன்னா. உன் தம்பி பரதன் என்ன தம்பியா ஏற்றுக்கோ. வானரம்லாம் அசந்தது, கட்டிண்டர். நான் குகனோட 5 பேர் ஆனேன், சுக்ரீவனோட 6 பேர் ஆனேன், என்னை தேடின்னு வந்த உன்னோட 7 பேர் ஆனேன். உங்கள் அப்பான்னர் எல்லாரும் கேட்டுக்கோங்க. உங்கள் அப்பா தசரதன் காட்டுக்கு அனுப்பி சந்தோஷப்பட்டார்னர். உகனோடும் 5 முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் 6 எம்முடை அன்பின் வந்த அகனமர் காதலையா, நின்னோடும் 7 புகழரும் காணந்தந்து பொலிந்தான் நுந்தை. நம்மெல்லாம் சொல்கிறோம் பிரதர் மாதிரிங்கிறோம். இங்கே சொத்தில் பங்கு கேட்டால் என்ன பண்ணுறது? என்ன சொல்லேன் பிரதர்னு சொல்ல மாட்டோம். மாதிரி ஒரிஜினல் ஆகாது. புரியுது? இப்போ எல்லோரும் சொல்கிறாள், எல்லாரும் அதுலேயும் பொண்ணு மாதிரி, எனக்கு நாட்டு பொண்ணு, மாப்பிள்ளை பையன் மாதிரிங்கிறார். உள்ளுக்குள்ளே திட்டிகிட்டே சொல்லுவாள். மாதிரியில் ஒரிஜினல் ஆகாது. அம்மா தான், மாமியா தான். ஆமாம், நீ எத்தனை காலம் வந்தாலும் மாறாது. அம்மாக்காரி பழைய சோத்தை போட்டாலும்
திதிக்கும். ஆமாம், மாமியார் அல்வாவை கொடுத்தாலும் சந்தேகப்படுவான். ஆமாம், புரியுறதா உனக்கு? அது ராமர்கிட்ட கற்றுக்கோங்க. மாதிரி சொல்லலையே அவர். மாதிரி சொன்னாரா? இல்லையே. நீ என் சகோதரன் எப்படி சொல்கிறார் பாருங்க. இப்போ தான் விபீஷணன் சொல்கிறான் சகோதரன் ஏற்றுன உடனே, ஏ ராமா, நீ ஏதோ கரதூஷணாவை வதம் பண்ண, வாலியை வதம் பண்ண, திரிசிரசை வதம் பண்ண, நாளைக்கு ராவணன் கும்பகர்ணனை வதம் பண்ண போகிற, அதுக்காக நான் உன்னை தேடின்னு வந்தேன்னு நினைக்காத. எங்கள் லங்கா மாநகரத்தில் எங்கள் அண்ணன் ராவண உத்தரவு இல்லாமல் எறும்பு கூட உள்ளே நுழையாது. அப்பேற்பட்ட லங்கைக்கு வந்து உன் தொண்டன் ஆஞ்சநேயன் லங்கையை தகனம் பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு தொண்டனுக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கும்னா தலைவனுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கும்னு உன்னை தேடின்னு வந்தேன்னு. அனுமார் பாருங்கோ, ஓரமாக உட்காண்டிருக்கார், கையை இப்படி கூப்பிண்டு. நான் லங்கைக்கு போனேன், மோதிரத்தை கொடுத்தேன், சூடாமணி வாங்கிட்டு வந்தேன்னு. லங்கையை தகனம் பண்ணின்னு சொன்னார். நம்மளார் தான் என்ன பண்ணியிருப்போம்? நான் போனேன்னா கொளுத்தினேன்பான். இப்போ ராமர் அழுவர், சீதை என்னான்னு. அதனால்தான் தற்பெருமை தற்கொலைக்கு சமானம். ராமர் இங்கேருந்து ஓடினார் அனுமார்ட்ட. ஆஞ்சநேயா, நீ நினச்சிருந்தேன்னா அந்த ராவண கும்பகர்ண இந்திரஜித்தெல்லாம் அந்த அக்னியில் போட்டுட்டு சீதையை தூக்கிண்டு வந்திருக்கலாம். என்னோட வில்லுக்கு பெருமை வரணும்னு வந்தியா நீன்னர். இப்போவே கிளம்பலான்னர். அங்கே திருப்புல்லானின்னு க்ஷேத்திரம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா ராமேஸ்வரம் போகிற வழியில் ராமநாதபுரம் பக்கத்தில் திருப்புல்லானி, புல்லுன்னா தெரியுமே உங்களுக்கு, தர்பை. அங்கே சமுத்திரராஜன் வல்லையேன்னு தர்பையை போட்டு உண்ணாவிரதம் இருந்தார். முதல்ல சேது சமுத்திரம் ப்ராஜெக்டுக்கு உண்ணாவிரதம் இருந்தது ராமர் தான். அப்புறம்தான் இப்போ இருக்கிறவன்லாம் இருந்தான். அவர் தான் முதல்ல இருந்தார். அவர் ஏன் இருந்தார்னா அவர் பொண்டாட்டியை காப்பாற்றணும். சமுத்திரத்தில் தான் பொண்ணு எடுத்தார். சமுத்திரராஜன் வழிவில்ல சமயத்தில் இந்த பொண்டாட்டியை விட மாமனார் படுத்துவான், தெரியுமா உங்களுக்கு? அவர் உண்ணாவிரதம் இருக்கார். உங்களுக்கு நீங்கள் பேப்பர் படித்தீங்களோ என்னவோ தெரில, ராமர் பாலமே கட்டலைன்னு இந்த டிஎம்கே வக்கீல் பேசிட்டான் சுப்ரீம் கோர்ட்டில். தெரியுமா உங்களுக்கு? அது 10 வருஷம் முன்னால். அவன் ஜட்ஜி ஒன்று இந்த பக்கம் வாதாடுற வக்கீல்கிட்ட எனக்கு ப்ரூஃப் கொடுங்கோங்கிறான். வக்கீல் யார் தெரியுமா? பராசரன். தெரியுமோ இல்லையோ? 90 வயசுக்கு மேலே இருக்கார், அட்டர்னி ஜெனரல். நான் உஞ்சவர்த்தி போயிட்டு மெட்ராஸில் ஆற்றுல போய் உட்காடுறேன். அப்போ லேண்ட்லைன் வச்சுருந்தேன், எனக்கு ஃபோன் வருது. இப்படி ஃபோன் எடுத்தேன். ராதே கிருஷ்ணா, யார் பேசுகிறேன்னு? வக்கீல் பராசரன் பேசுகிறேன்னு. அவர் தான் கூப்பிட்றார். என்ன ஐயங்கார், என்னை கூப்பிட்றே அப்படின்னு. இந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்டுக்கு பேசின்னு இருக்கேன். ராமர் பாலம் கட்டலைன்னு சொல்லிவிட்டான். அவன் பார்த்தேன் பேப்பரில். இந்த ராமர் பாலம் கட்டினதுக்கு ஆழ்வார் பாட்டு, கம்பன் பாட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. இந்த பாட்டை சொன்னேன். கருணை கடல் கிடந்தனன் கருங்கடல் நோக்கி. கருணை கடல் ராமன் உண்ணாவிரதம் இருந்தான் நான் கம்பன் பாலம் கட்டுறதுக்கு. ஆழ்வார் சொல்றார், மலையதனால் அணை கட்டி மதில் இலங்கை அழித்தவனே. கல்லை தூக்கி போட்டு மலையை தூக்கி போட்டு பாலம் கட்டினவன். இவர் ஃபோனை வச்சவுடனே இன்னொரு ஃபோன் வருது டெல்லியிலேருந்து எனக்கு. தெரியுமா உங்களுக்கு? இந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்டு யார் பண்ணால் தெரியுமா? சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தன், இந்த அரசியலில் இருக்கான்னு. எனக்கு அந்த செய்யுள் சொல்லுங்க சொன்னேன். 11 மணிக்கு ஸ்டே வாங்கிட்டான். இன்னமும் அந்த ஸ்டே தான் இருக்குது. இன்னும் அந்த ஸ்டேயே உடைக்கலை. அப்புறம் என்ன பிரச்சனைக்கு? சமுத்திரராஜன் ஓடி வந்தான், சேவிச்சான். அங்கே 2 மீன் சண்டை போட்டிருந்தது, நீக்க போனேன்னு. இப்போ சமுத்திரராஜன் கஜேந்திர மோட்டம் சொல்கிறான். நல்லா கேளுங்கோ. யானை அதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே போய் ரட்சிச்சியே, என் மேலே எனக்கு கோபம்னா. மா கரி வருத்தம் தீர புள்ளின் மீது வந்து தோன்றும் புராதனா போற்றி போற்றி.
நான் நன்னா பாலம் கட்டிக்கோன்னா பாலம் கட்டினார். அக்கறைக்கு வந்தார். தூது உத்தனை அனுப்புவோம், திரும்பி உடனே சண்டை போடக்கூடாதுன்னார். யாரை அனுப்பலான்னார்? அங்கதனை அனுப்புவோம். கம்பன் சொல்கிறான், வள்ளலும் விரைவில் எய்தி வடதிசை வாயின் முற்றி வெள்ளமோர் 70 கணித்த வெஞ்சேனையோடு. பதம் கேட்டடா. வெள்ளம் ஓர் 70 வெள்ளம் சைன்யம். நீங்கள் வெள்ளங்கிறல, வெள்ளம்னா என்ன? வெள்ளம்னா ஜலம். ஜலத்துக்கு தானே வெள்ளங்கிறள். அது சுத்த தமிழ். வெள்ளம்னா என்ன அளவு தெரியுமா? பிளட்டு மட்டும் இல்லை, வெள்ளம்னா என்ன? ஜலத்துக்கு அளவு கிடையாது. நம்ம ஏதோ ஒரு குடத்தில் பிடிக்கிறதுக்கோ டம்ளரில் வச்சுக்கிறதுக்கோ கிடையாது. இதனால தான் நீங்கள் கேட்குற போதே என்ன கேட்குறீங்க? குறைச்ச வெள்ளம் கொண்டாங்கிறீங்க. புரிஞ்சுதா? ஏன்னா அளவு கிடையாது. புரிஞ்சுதா? வெள்ளம் 70 வெள்ளம் சைன்யம் எடுத்துன்னு போனார் ராமர். அது எவ்வளவு எண்ணிக்கைன்னு தெரிஞ்சுக்கோ. யானை 1, தேர் 1, குதிரை 3, காலாள் 5, காலாள் 10 கொண்டது ஒரு பத்தி, ஒரு 5 கொண்டது. இப்போ நான் சொன்னது ஒரு பத்தி. அதுதான் ஒரு பந்திங்கிறோம். ஒரு பந்தி சாப்பிட்டா 10 பேர் சாப்பிடுவான். புரிஞ்சதா? நல்லா கேளு. 3 பங்கு பந்தி, ஒரு சேனாமுகம், ஒரு சேனை. 3 பங்கு சேனாமுகம் குல்மம், 3 பங்கு குல்மம் ஒரு கணம், 3 பங்கு கணம் ஒரு வாகினி, 3 பங்கு வாகினி பிரதனை, 3 பங்கு பிரதனை சமு, 3 பங்கு சமு ஒரு பங்கு அணிகினி, 8 பங்கு அணிகினி ஒரு அக்ரோணி. இதில் 7 அக்ரோணி சேனை எடுத்துன்னு போனான் பாண்டவன். 11 அக்ரோணி சேகினம் கொண்டு தான் கௌரவன். இப்போ நான் சொன்னேனே அக்ரோனின்னா எவ்வளவுன்னா 21,870 தேர், 21,870 குதிரை, 21,870 யானை, 65,610 காலாட் வீரர் கொண்டது ஒரு அக்ரோனி. நல்லா கேளு. அவள் அவ்வளோதான் கொண்டு வந்தா. பாண்டவா 7, கௌரவன் 11. பாரத யுத்தம் அவ்வளோ பெருசு கிடையாது. ராமராவண யுத்தம் தான் பெருசு. இந்த மாதிரி 8 பங்கு அக்ரோனிங்கிறது ஒரு ஏக்கம், 8 பங்கு ஏக்கம் ஒரு கோடி, 8 பங்கு கோடி ஒரு சங்கம், 8 பங்கு சங்கம் ஒரு விந்தம், 8 பங்கு விந்தம் ஒரு குமுதம், 8 பங்கு குமுதம் ஒரு பதுமம், 8 பங்கு பதுமம் ஒரு நாடு, 8 பங்கு நாடு ஒரு சமுத்திரம், 8 பங்கு சமுத்திரம் ஒரு வெள்ளம். இந்த மாதிரி 70 வெள்ளம் கொண்டு போனார். எவ்வளவுன்னு நம்பர் சொல்லட்டுமா? கம்ப்யூட்டரில் போட்டேன். கொஞ்சம் போனவுடனே அடிச்சுருத்து. திருப்பி அதை போட்டு பெருக்கினேன். என்ன கேள்வி, எங்கே அடித்ததுன்னு? 1.6447 136 + 16 அதை போட்டேன். திருப்பி 164 379 11 358 361 6000. இதை எப்படி உச்சரிக்கணும்னு நீயே உச்சரிச்சு. இது நான் சொன்னது ஒரு வெள்ளம், 70 வெள்ளம். இந்த மாதிரி ராமன். புரிஞ்சதா? இப்போ நீங்கள் வெள்ளம்னு சொல்கிறீங்களே, அர்த்தம் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். வெள்ளம்னு ஜலத்தை சொல்கிறீங்களே, ஜலத்துக்கு அளவு கிடையாது. அதனால்தான் தமிழ்நாட்டில் இதை ஃப்ளட்டுக்கு உபயோகப்படுத்துகிறான். இப்போ ஃப்ளட்டு போச்சுன்னா எவ்வளோ போச்சுன்னு சொல்ல முடியாது. அவள் ஒரு தேசமாக சொல்லுவா. அங்கதனை தூது அனுப்பிச்சார், சீதையை கொண்டு விட சொல்லு, இல்லைன்னா உயிரை விட சொல்லணும். அங்கதன் போய் நின்னா சபையில் ராவணனை பார்த்தோன்னா பயந்துட்டான். சின்ன பையனோ இல்லையோ, என்னடா நம்ம பண்ணோம், கல்லை தூக்கி போட்டோம், பாலத்தை கட்டி கடந்து வந்தோம், இவனை ஜெயிக்க எமன் இருக்கானா, இவனை வெல்லுந்தோர் கூற்றம் உண்டோ, இவனை ஜெயிக்க எமன் இருக்கானா? அப்போ தான் அவன் நினைச்சானா, ராமன் கை வில்லுண்டேல் உண்டு, ராமன் கையில் வில்லு இருக்கு, இவனை ஜெயிக்கலாம். அதுலேருந்து தான் வசனம் வந்தது, வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. புரிஞ்சுது?
அதனால தான் வில் பவர் வேணுங்கிறோம். புரிஞ்சது? வில் பவர், வில்ஸ் பவர் இல்லை, இது வேறு.